இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன். ஒரு 7லிருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இன்றைக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக காரப்பொடி, கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி. லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஒரு பரட்டிடலாம். ஸோ லைட்டாக ஒரு பரட்டினோடனே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கொதி வந்து இந்த முருங்கைக்காய் வேகிற சமயத்தில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதை அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ரெடி. இதை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசாலா வித்தியாசமாக இருக்கும்.